சிவானந்தா அன்வேதா தியான பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு, ஒருவர் உண்மையான துறவிதானா என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வது? காவி உடை உடுத்தினால் துறவியா, அல்லது தாடி முடி வைத்துக் கொண்டால் துறவியா, அல்லது ஜடாமுடி வைத்துக் கொண்டால் துறவியா? இப்படியெல்லாம் நாம் சிந்திக்க தோன்றும். இல்லற வாழ்க்கையில இருக்கின்ற நாம் என்ன மாதிரியான உணவுகளை உட்கொள்கின்றோம்? உப்பு, புளி, காரம், இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இது போன்ற உணவு வகைகளை நாம் உட்கொள்கின்றோம். நமக்கு என்ன மாதிரியான உணர்வுகளும் எந்த மாதிரியான உணர்ச்சிகளிலும் நாம் இருக்கின்றோம் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அதே போன்று ஒருவர் துறவு வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாம் உண்ணுவதை போல உப்பு, புளி, காரம், இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இது போன்றவான உணவுகளை உட்கொண்டு நான் துறவி என்று அவர் சொல்வாரேயானால் அவர் உண்மையான துறவி அல்ல. அவர் நாம் எப்படி உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உட்பட்டிருக்கின்றோமோ இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு அவருக்கும் அது பொருந்தும். துறவு வாழ்க்கையில் இருப்பவர்களின் உணவு முறை அது வேறு வகையான உணவு முறை. அந்த வகையிலே உண்மையான துறவிகள் அவர்களின் உணவு வகையை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்ம வணக்கம்.